அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து, திருப்பூரிலிருந்து. கடன் தீர்வதற்காக எளிய பரிகாரம். நிறைய கடன் பரிகாரம் நிறைய பேர்த்துக்கு உலகத்துக்கு தேவை. இது எங்களுடைய ஆராய்ச்சியில இந்த கடன் பரிகாரம் உலகத்துல குருநாதர்களுக்கே இது சமர்ப்பணம். இந்த கடன் பரிகாரத்தை நீங்க செய்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரமா அதுக்கு தீர்வு கிடைச்சிடும். நீங்க என்னன்னா, உங்களுடைய வீட்டுல வெண்கடுகு கையில் எடுத்து 6 பிடி எடுத்து ஒரு குண்டாவில் போட்டுருங்க. எனக்கு இது கடன் தீரணும்னு சொல்லி வெண்கடுகு என்பது வெள்ளைக்கடுகு. அந்த வெள்ளைக்கடுகு 6 பிடி எடுத்து கையில போட்டு, கையில என்னுடைய கடனெல்லாம் நிவர்த்தி ஆகணும், யாராருக்கெல்லாம் நான் கடன் கொடுக்கணுமோ அந்த கடனெல்லாம் சீக்கிரமா நிவர்த்தி ஆகணும் சொல்லி ஒரு 6 சுத்து சுத்தி, அதை நீங்க வீட்டுல பெட்ரூம் போல உங்களுடைய அறையில அந்த 6 கையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கடுக வீடு பூரா இறைச்சி விட்டு, இதோட இந்த கடன் தீரணும்னு சொல்லி அத்தனை கடுகும் ஒரு மிகப்பெரிய ஒரு கடனே. அதனால அதை பூராவே உங்க பெட்ரூம்ல முதல்ல இறைச்சி விட்டுருங்க. அங்கதான் கடனை நினைச்சு தூங்குற இடம். அதனால அதை பெட்ரூம்ல இறைச்சி விட்டுருங்க. இறைச்சி விட்டுட்டு அன்னைக்கு நீங்க போய் படுத்து தூங்கிருங்க. காலையில எந்திரிச்சு, இன்னையோட எனக்கு இந்த கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்கன்னா, சீமாறு படாம கையிலேயே கடன் தீரணும்னு சொல்லி கூட்டுங்க. கையிலேயே கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி இந்த 4 மூலையில இருந்து எல்லாத்தையும் ஒரு கடுகு விடாம எல்லாத்தையும் கூட்டி அதே குண்டாவில் எடுத்து உட்கார்ந்து 6 முறை தலையை சுத்தி, இன்னையோட என்னுடைய கடன் பிரச்சனை எனக்கு இன்னையோட நிவர்த்தி ஆகணும், கடன் அடைக்கிறதுக்கு வழி பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளைக்கடுக ஓடும் நதியில கொண்டுட்டு போய் அப்படியே கொண்டு போய் நதியில விட்டுட்டு குளிச்சுட்டு 6 மண் விளக்கு தீபம் போட்டு உங்களுடைய குலதெய்வ கோயில போய் சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பட்ட கடன் அதோட தீர்ந்துடும். இது நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு அற்புதமா இருக்கும். இந்த கடன் பிரச்சனைக்கு கடுகு உங்களுக்கு சாதகமா இருக்கும். அப்போ இந்த கடன்ல இருந்து நீங்க வெளியில வரணும்னா இது ஒரு அற்புதமான வழி. அதை வந்துட்டு புல்லாங்குழல் வாங்கி தானம் பண்ணலாம், கோயிலுக்கு நாதசுரம் வாங்கி தானம் பண்ணலாம். இது ஏதாவது ஒண்ணு வாங்கி செஞ்சீங்கன்னா அந்த கடன் எல்லாமே ஊதிட்டு உங்க குடும்பத்தை விட்டு வெளியில போயிடாது, காத்தா வெளியில போயிடும். வசதி இருக்கிறவங்க தேவஸ்தான ஆலயத்துக்கு நாதசுரம் வாங்கி தானம் பண்ணலாம். கொஞ்சம் வசதி குறைவா இருக்கிறவங்க, என்னால் அவ்வளவு முடியாதுன்னு சொல்றவங்க 6 புல்லாங்குழல் வாங்கி யாருக்கு வேணாலும் நீங்க தானம் பண்ணலாம். அதை பண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனை எல்லாமே சால்வா. இதை நீங்க செய்து பாருங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான பரிகாரம். உங்க குடும்பத்துக்குள்ள இது ஒரு சாதகமா இருக்கும். இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கும் போது 6 முக கடவுளை போய் அன்னைக்கே நீங்க பார்த்துட்டு வரணும். 6 முகம் கடவுளை அன்னைக்கே நீங்க போய் பார்த்து 6 மண்விளக்கு தீபம் ஏத்தி குலதெய்வ கோயில் போயிட்டு அன்னைக்கே 6 முகம் உள்ள முருகருக்கு போய் 6 விளக்கு ஏத்தி சாமி கும்பிட்டு வீட்டுல இதோட கடன் தீரணும் ஒரு விளக்கு போட்டுருங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே வேண்டியதில்லை. இது ஒரு 3 முறையோ அல்லது 5 முறையோ 7 முறையோ இதை செய்து பாருங்க. உங்களோட கடன் பிரச்சனை என்னைக்கும் வராது. குடும்பத்துக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். கடன் இல்லைனாலே மன நிறைவாயிரும், எல்லாம் தெளிவாயிரும். இந்த வீடியோவை இது 4 பேர், எத்தனையோ பேர் கடன்ல தான் இருப்பாங்க. அந்த கடனுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு மன உளைச்சல், நெருக்கடி, குழப்பங்கள் வர்றதே கடனாலதான். இந்த கடனுக்காக எளிய பரிகாரத்தை உங்களுக்கு இந்த பதிவுல கொடுத்துருக்கேன். இதை 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு புண்ணியமா போயிடும். அதை நீங்க செய்து அவருக்கும் அந்த கடன் தீர்ந்தால், இவருதான் ஒரு மகராசர் எனக்கு அந்த வீடியோ பதிவு போட்டாரு, அதுக்கப்புறம் நான் அந்த பதிவு பார்த்து நான் செஞ்சு நல்லா இருக்கேன், இது யார் அனுப்பிச்சு விட்டாங்களோ அவங்களும் நல்லா இருக்கும்னு அவர் போய் விளக்கேற்றுவாரு. அந்த பலன் உங்களுக்கு வரும். அதனால இது தாராளமா இதை செய்துட்டு வாங்க. இன்றோடு உங்களுக்கு ஒரு கடன் தீர்ந்துருச்சுன்னு நினைச்சுக்குங்க, நிச்சயமா நடக்கும். உங்களுடைய பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருப்பூரிலிருந்து.